வணக்கம். நம்ம இன்னைக்கு வின்வின் டின்பிசி சேனலில் தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு இந்த டாப்பிக்கில் டிஎன்பிசியில் கொடுத்துருக்கிற நோட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம ஒரு கேள்வி பதிலாக படித்தோன்னா உங்களுக்கு இந்த டாபிக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா யூனிட் 9லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க ஒவ்வொரு குரூப் 1 தேர்வுகள்லேயும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முன் வரலாறுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் முதல்ல அவங்க கொடுத்துருக்கிறது ஒரு அரச ஆணை. அது என்ன சொல்லியிருக்காங்க? செல்வாக்கு மிக்க குடும்பங்களின் ஏகபோக உரிமையாக அரசாங்க பதவிகள் இருக்கக்கூடாது. இதான் அந்த ஆணை. இந்த ஆணை என்னைக்கு வெளியிட்டிருக்காங்கன்னா எந்த வருஷத்துலனா 1854. அதாவது அரசாங்க பதவிகள் ஒரு சில செல்வாக்கு மிக்க குடும்பங்களின் ஏகபோக உரிமையாக இருக்கக்கூடாது. இதாங்க அந்த ஆணையில் சொல்லியிருக்காங்க. அடுத்து 1871 வெளியிடப்பட்ட கணக்கீட்டு மேற்பார்வையாளர் கோர்னிங். இது என்ன இது படினா இவரோட பரிந்துரைப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு பிரச்சனையும் பிராமண கண்ணாடி மூலம் பார்ப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இந்து முஸ்லீம் எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசாங்க பதவிகளில் வரம்பு விதிக்க வேண்டும் எனவும் கூறப்படுகிறது. 1871 கோர்னிங் பரிந்துரைக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு பிரச்சனையும் பிராமண கண்ணாடி மூலம் பார்க்கக்கூடாது. இந்து முஸ்லீம் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவங்களுக்கு பதவிகளில் வரம்பு விதிக்க வேண்டும். இதை சொன்னவர் யார்? கோர்னிங். எந்த வருஷத்தில்? 1871. அடுத்து நேராக அயோத்திதாசர் பண்டிதரை பற்றி கொடுத்துருக்காங்க. இவர் திராவிடர்களோட முன்னேற்றத்திற்காக 1876 அத்விதானந்த சபை ஆரம்பித்தவர் அயோத்திதாசர். இது இந்த சபை சார்பாக ஒரு இதழும் தொடங்கியிருக்காங்க, திராவிட பாண்டியன். அந்த இதழோட பேர் திராவிட பாண்டியன். இவரால் மேலும் 1891 திராவிட மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்டது. அதாவது 1876 அத்விதானந்த சபை, திராவிட பாண்டியன் அப்படின்றது இந்த இதழ், இவர் ஆரம்பித்த இதழ். 1891 திராவிட மகாஜன சபை, இதையும் தோற்றுவிக்கிறார். யார்? அயோத்திதாசர். 2 சபை தொடங்கியிருக்கார், அத்விதானந்த சபை, திராவிட மகாஜன சபை. அடுத்து 1891 பறையர் மகாஜன சபை ஒன்று உருவாகுது. அதாவது திராவிட மகாஜன சபையை அயோத்திதாசர் தொடங்கின மாதிரியே பறையர் மகாஜன சபை 1891 தொடங்கியிருக்காங்க. யார்? இரட்டைமலை சீனிவாசன். இதை தோற்றுவிக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த என்ன பண்ணுறாங்க, அதே பறையர் மகாஜன சபையை 1892 ஆதி திராவிட மகாஜன சபைன்னு பெயர் மாற்றம் செய்கிறாங்க. அதே பறையர் மகாஜன சபை தாங்க, பேர் மட்டும் ஆதி திராவிட மகாஜன சபைன்னு மாற்றுறாங்க. எப்போன்னா ஒரு வருடம் கழித்து 1892. அடுத்து 1908 ஒரு முக்கியமான ஒரு ஒரு அரசியலே ஒரு மாற்றம் கொண்டு வர ஒரு அறிவிக்கை ஒன்று வருது. அது யாருன்னா நீதிபதி சங்கரன் நாயர். இவர் தான் என்ன சொல்கிறாருன்னா, வர்ண ஜாதி முறை அகற்றப்படாத வரை அரசியல் முன்னேற்றம் சாத்தியமில்லை. வர்ண ஜாதி முறை அகற்றப்படாத வரை அரசியல் முன்னேற்றம் சாத்தியமில்லைன்னு சொல்கிறாரு. இது எந்த வருஷத்தில்? 1908. சொன்னவர் நீதிபதி சங்கரன் நாயர். 1999 ஒரு வருடம் கழித்து சி. சுப்பிரமணியம், எம். புருஷோத்தமன் இவங்க 2 பேரும் சேர்ந்து சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் துவங்குறாங்க. இதனோட முக்கிய நோக்கமே பிராமணர் அல்லாதோருடைய கல்வியை பரப்புவதாகும். பிராமணர் இல்லாதவங்களுக்கும் கல்வி வேணும் அப்படின்றதுக்காக தான் சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் தொடங்குறாங்க. சி. சுப்பிரமணியம், புருஷோத்தமன் 1909. அதிலிருந்து 3 வருடம் கழித்து 1912 சரவணப்பிள்ளை வீராசாமி துரைசாமி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குழுவை உருவாக்குறாங்க. இதோட பேர் சென்னை கூட்டமைப்பு குழு. இதனோட செயலாளராக யார் இருக்காங்கன்னா சி. நடேச முதலியார். இவர் தான் சென்னையில் கல்வி பயில வரும் மாணவர்களுக்கு, பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு திராவிட விடுதி ஒன்றை நடத்தினார். இந்த அமைப்பு தான் கடைசி என்ன மாறுது? சென்னை திராவிடர் சங்கமாக பெயர் மாற்றம் பெறுது. பிராமணர் அல்லாதவர்களுக்கான திராவிட விடுதி சென்னை திராவிடர் சங்கமாக மாறுது. இதனோட செக்ரட்டரி யார்? அதாவது செயலாளர் யார்? சி. நடேச முதலியார். இதை ஆரம்பித்தவங்க யாருன்னா சென்னை கூட்டமைப்பு குழு
அதில் இருக்க 3 பேர் சரவணப்பிள்ளை, வீராசாமி, துரைசாமி. அடுத்த பாயிண்ட்டு 1912 ஆண்டு, அதாவது சென்னை திராவிட சபை உருவாகுது இல்லையா, அதே காலகட்டத்தில் அரசாங்க பணிகளுக்கான அமைக்கப்பட்ட ராயல் கமிஷன் ஒன்று இருக்குது. அந்த கமிஷனுக்கு தியாகராய செட்டி என்பவரால் சாதி வாரியான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் பற்றி வலியுறுத்தி கோரிக்கை அனுப்பப்பட்டது. அதாவது ஒரு கமிஷன் ஆரம்பிக்கிறாங்க, ராயல் கமிஷன். அதோட வேலை என்னென்னா சாதி வாரியான விகிதாச்சார முறை தான். இந்த இதில் எங்களுக்கு சாதி வாரியான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தாங்க அப்படின்னு தியாகராய செட்டியார் ஒரு கோரிக்கை ஒன்று அனுப்புகிறார். எந்த வருஷத்தில்? 1912 ஆண்டு. அதிலிருந்து 4 வருடங்கள் கழித்து 1916 ஆண்டு தன்னாட்சி கழகம் அப்படின்னு ஒன்று வருது. இதில் என்னென்னா பிராமணர்கள் செல்வாக்கு தான் மேலும் உயர்ந்துக்கிட்டு வருது. அதே ஆண்டு நடந்த ஒரு இம்பீரியல் சட்டமன்றத்துக்கான தேர்தலில் பிராமணர் அல்லாத வேட்பாளர்கள் எல்லாருமே தோற்று போயிடுறாங்க. சரியா? இம்பீரியல் சட்டமன்ற தேர்தல், இதில் பிராமணர் அல்லாத அனைவரும் தோற்று போயிடுறாங்க. அடுத்தது தோற்றம். பிராமணர் அல்லாதவர்கள் முன்னேற்றத்திற்காக என்ன செய்கிறாங்கன்னா, விக்டோரியா பொது மண்டபத்தில் நவம்பர் 20, 1916 தென்னிந்திய நல உரிமையாளர் சங்கம் வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில் வகுப்பாரி பிரதிநிதித்துவ அடிப்படையில் இடஒதுக்கீடு அப்படின்னு ஒன்று தொடங்குறாங்க. இதோட வேலை தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இது என்னன்னா வேலைவாய்ப்பு, அப்புறம் கல்வியில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணுன்ற நோக்கங்களை அடிப்படையாக அமைக்கப்பட்டது தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம். இதனுடைய பிரமுகர்கள் யாருன்னா TM நாயர், பனகலரசர், தியாகராய செட்டியார், நடேச முதலியார். இவங்களாக தான் தெரியும் இல்லையா. நடேச முதலியார் தான் பிராமணர் அல்லாதோர் தங்கும் விடுதி ஆரம்பித்தார். தியாகராய செட்டியார் தான் 1912 கமிஷனுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருப்பார். அதாவது விகிதாச்சார அடிப்படையில் பிரதிநிதித்துவம் கொடுங்கன்னு ஆரம்பிச்சிருப்பார். அவரே தான் இதில் இருக்கார். அவர்கள் இல்லாமல் பனகலரசர், TM நாயரும் இதில் இருக்காங்க. அடுத்து 1916 டிசம்பர் மாதம் தியாகராய செட்டி என்பவரால் வரலாற்று சிறப்பு மிக்க பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் செய்யப்பட்டது. அப்போ பிராமணர் அல்லாத பிரகடனம் செய்தது யாருன்னா தியாகராய செட்டி. எந்த மாதம்? டிசம்பர் 1916. இதை என்ன கேட்குறாங்கன்னா, மொத்தமாக மக்கள் தொகையில் 37% பேர் தான் பிராமணர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த அளவுக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஏன் அரசு பதவியில் அதிக இடம் கொடுக்குறீங்கன்னு கேட்டாங்க. அதனால் இதை பிராமணர் அல்லாதாரின் மாக்னகர்த்தா அப்படின்னு இவரோட பிரகடனத்தை சொல்கிறாங்க. இந்த பிரகடனத்தை டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதுன்னா, செட்டியாரின் பிரகடனம் என்று குறை கூறியதான். இந்து நியூ ஏஜ், இந்து நேசன் போன்ற பத்திரிகைகளில் நீதி கட்சி பெரிய அளவில் விமர்சிக்கப்பட்டது. இந்து தெரியும் இல்லையா, சுப்பிரமணியம் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. இது வேறு சுப்பிரமணியம். நியூ ஏஜ், இந்து நேசன் இந்த பத்திரிகைக்காரங்கள்லாம் நம்ம என்ன செய்கிறாங்க, செட்டியாரோட பிரகடனத்தை ரொம்ப விமர்சிக்கிறாங்க. அடுத்த பகுதியில் மீதி இருக்கிற பார்க்கலாம். நன்றி.